இது தொப்புளுக்கு நேராக வரக்கூடிய இது, தொப்புளுக்கு மேலே ஒன்றுன்னு தள்ளி நேராக வரக்கூடிய இடம் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு விலா எலும்பு 12வது எலும்பு முடியுது, 11வது எலும்பு இங்கே முடியுது. 11-12க்கு இடையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் இது. பாரம்பரிய வர்ம மருத்துவத்தில் இதுக்கு ஒரு தனி பேர், சடப்பிரழ் வர்மம் பேர். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாடு குதிரை லாடு அடிப்பாங்க. லாடு அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாடு அடிக்கிறதுக்கு மாட்டை வந்து படுக்க வைக்கணும். அப்போ படுக்க வைக்கணும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கயிறு என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போட்டு வச்சு இருக்குவாங்க. கயிறு இருக்கணும் உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கால்லாம் தளர்ந்து போயிடும், செயலிழந்து போயிடும், படுத்துக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் காலை நல்லா கட்டி போட்டுட்டு லாடை அடிச்சிடுவாங்க. லாடை அடிச்சு அவுத்து விட்ட உடனே விழுந்து போயிடுவாங்க. அது மாதிரி இது. அதனால தான் இது என்ன பண்ணணும்னா, இது ஆடு மாடுகளுக்கும் சரி நமக்கும் சரி, இப்போ இவரை வந்து இதில் போட்டு இதுக்கு நேராக வச்சு கவர் வச்சு இருக்குன்னா என்ன ஆகும், மூச்சு அடைக்கும், மயக்கம் வரும், கால் செயலிழந்துடும், எல்லாமே இதாகிடும். அப்போ அந்த நேரம் மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணும், குதிரைகளுக்கு அது மாதிரி பண்ண உடனே கீழே விழுந்துடும். கீழே உடனே காலில் கட்டி போட்டு இது லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ணாம விட்டா என்ன ஆகிடும், மாடு செத்து போயிடும். காலை கட்டிடுவாங்க, அதுக்குள்ள அந்த டைமுக்குள்ள காலை கட்டிடுவாங்க. காலை கட்டிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது எழுந்திருக்காது. அதுக்கப்புறம் இதை அவுத்து விட்டுருவாங்க. அப்புறம் தொடர்ந்து நீடிச்சுன்னா என்ன ஆகும், மாடு இறந்து போயிடும், மூச்சு திணறல் வந்து இதாகிடும். இதுக்கு வர்மாவோட என்ன பண்ணுன்னா சடப்பிரழ் வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வச்சு இருக்குவாங்க. அப்போ அது என்ன பண்ணுது, இதுல என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, எனர்ஜி சிஸ்டம், நம்ம உடம்புக்குள்ள செயல்படுற எனர்ஜி சிஸ்டம் 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு என்னன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இன்னும் அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் எனர்ஜி. நாம வாயில உணவு பொருள் நிறுத்துறோம், அந்த உணவானது இரைப்பை போகுது, இரைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு போகுது, சிறுகுடல்ல இருந்து கூழாக்கப்பட்டு குடல் உறிஞ்சிகள் மூலமா உறிஞ்சி அதுக்கு லிவர் போகுது, லிவரை டீடாக்சிபிகேஷன் ஆகி அதுக்கப்புறம் இருதயத்துக்கு போகுது, இருதயத்துல ரத்த ஓட்டத்தின் மூலமா சர்க்குலேட்டர் ஆகுது, உடம்பு முழுவதும் எனர்ஜி கிடைக்கிறது. இதுக்கு 3 மணில இருந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. பட் அது வந்து ஜீரணத்தினால வரக்கூடிய உடலுக்கு தேவையான போஷாக்கு, அது ஜீரணத்தின் மூலமா கிடைக்கிறது. இன்னொரு எனர்ஜி சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, அது இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, லோ சுகர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு வந்து நம்ம உடனே இனிப்பு கொடுத்த உடனே சோர்வுல இருந்து தெளிவடைஞ்சிடும், மயக்கம் தெளிவடைஞ்சு. அப்போ லிவர் குளுக்கோஸ் காலி ஆகி போச்சு. அப்போ லிவர் குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆக முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்போ வாயில நாம சர்க்கரையோ இனிப்பையோ நம்ம வச்ச உடனே அதுல இருந்து இனிப்பு சுவையை என்ன பண்ணுனா, நம்ம உமிழ்நீர் மூலமாக உடனே நம்ம உடம்புல இன்னர் ஆறா இருக்குல்ல, பயோபிளாஸ்மிக் பாடி இருக்குல்ல, பிராண உடல், அந்த பிராண உடல் அந்த ஆற்றலை கிரகிக்கிறது. உடனே நம்ம உடம்புக்குள்ள பிராண ஆற்றல் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அந்த ஆற்றல் ஓட்டங்கள் நமக்கு கிடைச்ச உடனே சோர்வுல வந்து தெளிவடைஞ்சிடும். இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி சிஸ்டத்தை இதுக்குள்ள சொல்லிடும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நேரடியாக உள்ள எனர்ஜி சிஸ்டத்தையும் பிரெயினுக்கு போகக்கூடிய ஆற்றலையும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி பிரெயினுக்கும் பீனியல் பாடி, பீனியல் கிளாண்ட், அப்ப இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், அதுக்கு வேண்டிய ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கிறதே இந்த இடநாடிப்பங்கள் நாடி இந்த ஆற்றல் ஓட்டம் தான்.